என்னடா எங்க கூப்பிடுற? வீட்டால வர மாட்டேங்குது, சொர்க்கனால போக மாட்டேங்குது. யாரோட குதிரை இது? இந்தம்மா, இது என் குதிரை. ஓஹோ, உன் குதிரையா? ஆமா. இது எங்க தோட்டம். இந்த குதிரை மேய்க்கிறதுக்காக போட்டு வைக்கல. ஓஹோ, அப்படியா? தெரியாதமா வந்து மேய்ச்சிருமா, மன்னிச்சிருமா. முடியாது, இந்த தோட்டத்தெல்லாம் பாழ் பண்ணிட்டு இனிமே இந்த பக்கமே வராம பாத்துக்கிறேன். போதுமா? அதெல்லாம் நடக்காது. நான் இந்த குதிரை பவுண்டரியில அடைக்கத்தான் போறேன். வேண்டாம், தொடாதே, இது பொல்லாத குதிரை. இந்த மாதிரி குதிரை நான் எத்தனையோ பார்த்து ஓட்டிருக்கேன். சொன்னா கேளு, நீ எத்தனையோ குதிரைய பாத்துருக்கலாம், ஆனா இது என் குதிரை. ரொம்ப பொல்லாத குதிரை. அதுவும் பொம்பளை பயன்படுத்துற. இந்த குதிரை என்ன செஞ்சிடும் பாத்துருவோமே. இத பாரு, சொன்னா கேளு, மறுபடியும் சொல்றேன், இது முரட்டு குதிரை. மீறி போன ஆபத்துல மாட்டிக்கிற. கேட்டிய? இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறதுக்குன்னு உன் குதிரையை முரட்டுத்தனமா பழக்கி வச்சிருக்கியா? இப்படி ஒரு அழகான பொண்ணு என் குதிரை மேல ஏறும் தெரிஞ்சிருந்தா பாதுவா தோது பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ண? இரு சந்தர் வரட்டும், உன்னையும் உன் குதிரையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நான் வரேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க கோவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? என்னங்க இது? என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க, கோவம் எப்படி இருக்கும்? யார் இந்த பட்டு பசங்க? எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் வரட்டுங்களா? வாங்கடா, என்ன பேர் இங்கே வந்துட்டீங்களே, வாங்கடா. அண்ணா அண்ணா, உரிமை உள்ளவன் நான் இருக்கும் போது வேற ஒருத்தர் எப்படி மேனேஜரா வர சொல்லலாம்? உரிமை பந்தத்துலதான், பங்கல இல்ல. இது நானே சம்பாதிச்சது, வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வெளிநாடு போயிருந்த போது 7 வருஷம் நான் நாயா பாடுபட்டு இருக்கிறேன். டேய், நாயா பாடுபடலடா, பேயா ஆட்டம் போட்டிருக்கேன். ஆஸ்தியை அழிச்சிட்டா? ஆஸ்தியை மட்டும் இல்லடா, அந்தஸ்தையும் அழிச்சிட்டு. நான் இல்லாத சமயத்துல காட்டையோ கழனியோ விலை பேசி எஸ்டேட்டை பெருசாக்கிறதுக்கு பதிலா பெண்களோட கற்ப விலை பேசி கலங்கத்தை பெருசா சம்பாதிச்சு. யார் சொல்ற? நான் தான்டா சொல்றேன். பணத்துக்காக நீ செய்ய பாதகங்களை மறைக்கிறதுக்கு உனக்கு 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு நன்றி உள்ளவங்க 4 பேர் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கதான் அடிக்கடி எனக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஊர்ல இருந்து வரும்போதே இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஐயா வா தம்பி, வா. வணக்கங்க. வணக்கம். வா தம்பி, வா. உட்கார் தம்பி, சும்மா உட்காரு. சொன்னபடியே வந்துட்டியே. பாலு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னனே, அது இவன் தான். வேறு வேறு.
அப்படியா? வணக்கங்க. கைய தூக்கடா, மரியாதை தெரியாதவன். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தமே, இந்த புது மேனேஜர் வரலாம். ஓஹோ, இனிமே இவர் அதிகாரத்துல நான் இருக்கணுமா? ஆமா. அப்படி இருக்க என்னால முடியாது. போய் தொலையண்டா. இருங்க ஐயா, என்னால உங்க குடும்பத்துல குழப்ப வேண்டாம். நானே தம்பி, இவனை பத்தி உனக்கு தெரியாது. கெஞ்சனா மிஞ்சுவா, மிஞ்சனா கெஞ்சுவா. என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்தவர். நீங்க தான். அது உனக்கு புரியுது, இங்க புரியலையே. புரியறதுனால வேண்டாம் வயிறே எரியுது. ச்சே, இவங்கிட்ட என்ன பேச்சு? வா தம்பி, சாப்பிட்டு பிறகு பேசுவோம். நீங்களும் வாங்கல. இப்பவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீ போய் சாப்பிடு. எங்க அந்த பொண்ணை கொண்டாந்துட்டீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அதோ அவன் தான் எங்க அடிச்சுப்பட்டு அவளை காப்பாத்திட்டான். ஆஹா, சரி, அவனை வச்சே நான் காரியத்தை முடிச்சிடுறேன். அதுவரை இல்ல, அவன் கண்ணில் நீங்க பற்றாதீங்க. குட்டு வெளியாய் போ. போக போக போக. சரி. வைத்தியா, அறிவு கட்ட மாமா, 4 நாள்ல தீர வேண்டிய வியாதிக்கு 48 நாள் மருந்து கொடுத்து ஊரை ஏமாத்துற. அதே மாதிரி நினைச்சா என்னையா? உன் பொண்ணை தரேன் எத்தனை நாளா ஏமாத்துற? மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வேணும், இல்ல உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். என்னால முடியல, உன் பொண்ணை விட்டு என்ன தூக்க சொல்லுவேன். தனி மரமா நிப்ப. இத பாரு, நீதான் என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் அதை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இப்படி எல்லாம் தப்பா பேசுறேன். இது பாரு, ஒழுங்கா மரியாதையா 4 காசு சம்பாதிக்க வழிய பாரு. இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம்? ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன். 75 ரூபாய் சம்பளம். அது பத்தாதா? இந்தா, உங்ககிட்ட என்ன பேச்சு? அப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன். இல்ல துப்பாக்கி முனையா தாலி கட்டுவேன். நீயா? துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சுடுவேன்? சரி, எனக்கா? எடுக்க வந்தியா? ஏன் எடுக்க வந்த? வைத்தியா, தொலைஞ்சு போ. ஐயோ, அட பாவி, அநியாயமா ஒருத்தரை சுட்டுட்டியே. ஐயோ, வெறும் டீயா அனாவசியமா என் மேல பழிய போடாதியா. சத்தியமா நான் சுடல. ஏடா உருப்படாம போயிருமா? ஏடா இந்த ஆளு சுடுத்தல? ஐயோ, ரத்தம் வழியுது. ஐயா, தெரியாதனமா செய்துட்டான். ஐயா, வந்துச்சுங்க. மருமா சுடலையா? தோட்டத்தை தகராறு, பங்காளி என்ன சுட்டுட்டான். இல்ல உருப்படாத பையன், நீ சும்மா நிக்கிறியா? தவிக்கிறாரு ஏதோ